45 years old நீரஜ் சர்மா கொஞ்சம் மாசமாவே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பயந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி பயந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டை சுற்றி எப்பயுமே ஒரு 4-5 பாய்ஸ் மூஞ்சி மூடிட்டு நடந்து போகிறது, கல் எடுத்து ஜன்னல் அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி வந்து இவங்கள சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால இவங்க வெளியே போகிறதே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணி எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க, நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபியர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மாறுது. ஸோ இதை ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சடன்லி அவங்களுடைய டெரஸில் ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. மேலே போய் பார்க்கும்போது குங்குமம் இருக்கும் இல்லைங்களா, அது அங்கங்கே செதறி கிடக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுற அந்த டால் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் போகுது, இவங்க எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, வெளியே போகிறதே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெளியே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கள வந்து சடனாக ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்து அவங்கள இடிக்க மாதிரி வருது. ஸோ இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இவங்க வந்து ஆனால் அன்னைக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த இன்சிடெண்ட் அவங்க லைஃப்பை மாற்ற போகுது அப்படின்றது அன்னைக்கு அவங்க தெரியாது. அன்னைக்கு அவங்க வந்து ஓகே நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி டெரஸில் வந்து ஒரு மாடியில் ஒரு சவுண்டு கேட்குது. திருப்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய துணி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து டோட்டலாகவே ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுவாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரதர் ராகேஷ் சர்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு எல்லா இன்சிடென்ட்ஸுக்குமே ஒரு பர்டிகுலர் திங் வந்து காமனாக இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெயின் டோரை சுற்றியே இருக்குது. மெயின் டோர் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை கல் அடித்தது அந்த விண்டோஸ் உடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த மெயின் டோர் சுற்றி இருக்குது. ஸோ இவங்க பிரதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எல்லா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் ஏதாவது யார் பண்ணுறாங்க, எதனால இவங்க ஃபியர் ஆகிற அளவுக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி இவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இவங்களும் இவங்களுடைய 17 years old ஆக்சுவலி ஏபிள்டு ஒரு பையன் மட்டும்தான் இவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ என்னதான் இவங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வெளியே போயே ஆகணும். அப்படி அன்னைக்கு இவங்க சன் ஆரியனை கூப்பிட்டுட்டு, ஏன்னா இவங்க வந்து ஸ்பெஷலி ஏபிள்டுன்றதுனால இவங்கள ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். இவங்க நிறைய பயத்தோட அன்னைக்கு யார் இந்த நீரஜ் சர்மா, யார் இந்த மாதிரி அவங்கள பயப்படுத்திட்டு இருக்காங்க, யார் இந்த இதுக்கு பின்னாடி இருக்காங்க? வெல்கம் டு பிரவிதா இன்வெஸ்டிகேட்ஸ். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆன் July 2026 நீரஜ் சர்மா அவங்களுடைய பையன் ஆரியனை கூப்பிட்டுட்டு ஃபிசியோதெரப்பி போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு கால் வருது. காலில் எதனால அவங்க வெளியே நடந்து வந்தாங்கன்னு தெரியல, பட் அவங்க வெளியே வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஒரு ஸ்கார்பியோ வெஹிக்கிள் 100 km ஸ்பீடில் வந்து இவங்களை அடித்து கீழே அவங்க ரொம்ப தூரம் போய் விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்க நியர்பை பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டு இவங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய அங்கிள் ராகேஷ் சர்மா, இவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து அங்கே இருக்க பீப்புள் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு கேஸ் வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது இது ஹிட் அண்ட் ரன் மாதிரி தெரியல. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸையுமே ஒரு சஸ்பிஷன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. நியர்பை அவங்களுக்கு வேறு யாராவது எனிமீஸ் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் இந்த நீரஜ் சர்மா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய்குமார் சர்மா இவர் வந்து ஒரு லோ டிவிஷன் ஒரு எம்ப்ளாயி கிளர்க்காக இருக்காங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டு, நல்ல ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு ஜெய்ப்பூர்ல. ப்ளஸ் இவங்களுக்கு நிறைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இவரோட கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வர அந்த சேலரி இவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயகுமாரோட அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு கேர்ள், அவங்க 23 இயர்ஸ் ஓல்டு, லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்னொன்று 17 இயர்ஸ் ஓல்டு ஆரியன். இவங்க 2 பேரும் தான் இவங்களுடைய ஃபேமிலி. ஸோ வெரி ஸ்மால் ஃபேமிலி, எல்லாமே இருக்கு, கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2025ல ஒரு பெரிய ட்ராஜடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயகுமார் சர்மா டிசம்பர் 2024 அப்போ இவருக்கு ஒரு பிரெயின் ஹேமரேஜ், அதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது பிரெயின் ஹேமரேஜ் ஆகுது. ஸோ இந்த ட்ராஜிக் இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இந்த பிரெயின் ஹேமரேஜ்னால இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகி இவங்க வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஸோ இது சொன்ன உடனே வந்து, ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு, ஸோ அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் நீட்ஸ் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலி, ஸோ அவங்க கண்டிப்பா ஒரு ஏர்னிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது. ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு வந்து அப்போ படிச்சுட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஜென்ரல் சைல்டு சைக்காலஜி, அதாவது பர்சீவ்டு பேரண்டல் ஃபேவரிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் செகண்ட் சைல்டு வந்து ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அபவ் தட் இவங்க இந்த ஆரியன்ற இந்த செகண்ட் சைல்டு வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச், லைக் ஸ்பெஷல் சைல்டு. ஸோ இவங்களுக்கு வந்து மோர் அட்டென்ஷன் கொடுக்குற சுச்சுவேஷன்ல தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அந்த குழந்தையோட ஸ்டேஜ்ல, அதாவது அந்த ஆயுஷி சர்மான்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து வெறும் தம்பிக்கு மட்டும்தான் ஃபேவரட்டிசமாக இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் கேர் பண்ணுறாங்க, அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டு இந்த குழந்தைக்கு இருக்கு. ஸோ அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங்கோ, ஒரு பெரிய ஒரு இதில் எப்பயுமே ஒரு ட்ரிஃப்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த விஜயகுமார் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹெல்த்தில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் பிரெயின் ஹேமரேஜ் அப்படின்றதுனால அவரால் பெட்லேருந்து ஏஞ்சிக்கலாம் முடியாது. லைஃப் சேவ் பண்ணிட்டாங்க, பட் அவங்களால பெட்லேருந்து எல்லாம் ஏஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய ஒர்க்ஸ் அவங்க பண்ண முடியாது. ஈவன் ஃபுட் வந்து ஃபுட் பைப் மூலமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவருடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக, அதாவது இவங்க பொழைக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துலேருந்து ஸ்லைட்டாக வந்து பொழைச்சிட்டாரு. பட் இவருக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன் டே ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆயுஷி வந்து அவங்களுடைய கசின் பல்ராம் என்ற பர்சனை கால் பண்ணிட்டு இவங்க அம்மா கிட்டையும், லைக் அந்த பல்ராம்ல இவங்க அப்பாவை கார்ல கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது பண்றதுனால தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்லோவா இருக்கு, அதனால தான் ப்ரோக்ரஸ் பெருசா இல்லை. ஸோ வந்து நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவங்கள ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நாள் டேஸ் போகுது, வீக்ஸ் போகுது, மந்த்ஸ் கிட்ட ஆகும்போது வீட்டில் பயங்கர சண்டை. எங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் பர்சனுக்கு தெரியணும், இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா தெரியணும்னு சொல்லி இந்த ஆயுஷி சர்மா கிட்ட ரெகுலராக வந்து இவங்க அம்மா சண்டை போட ஆரம்பிங்க, எங்கே போய் அட்மிட் பண்ணேன்னு. ஸோ இவங்க அம்மாவோட பிரதருக்கு இவங்க திருப்பியும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிட்டுட்டு இதுக்கான ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவங்க அங்கிள் வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த டிஸ்கஷன் போது வீட்டில் நிறைய சண்டை நடக்குது. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா இவங்க எப்படி பில் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். ஸோ இப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3 months போயிடுச்சு. ஸோ ஏப்ரல் 2025 அப்போ சடனா ஆயுஷி வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு நிவிக் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து 90% ஆஃப் தி பிரெயின்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கு, இவரோட லிவர் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இவங்களுடைய நீரஜ் சர்மாக்கும் அவங்களுடைய பிரதர் சந்தோஷ்க்கும் இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருந்த ஒரு பர்சனுக்கு திடீர்னு இப்படி ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 2-3 daysல அவங்க விஜயகுமார் சர்மா இறந்துடுறாங்க. இவங்களுடைய லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ஊரில் கொண்டு போயிட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், எப்படி வந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸ் வந்து மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது
அந்த கவர்மெண்ட் ஜாப்ல வர கம்பேஷனேட் இது யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூஸ் அன் அடல்ட் அவங்களுக்கு தான் இந்த ஜாப் போகும். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரஜ்க்கும் எலிஜிபிள், ஆயுஷிக்கும் எலிஜிபிளா இருக்காங்க. ஸோ வந்து ஆயுஷி வந்து அவங்களோட மைண்ட் வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ஜாப் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டு ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாருமே அதே தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய அங்கிள் இருக்காங்க இல்லைங்களா, ராகேஷ் சர்மா, இவர் ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இந்த ஜாப் வந்து நீரஜை எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ஆயுஷிக்கு இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சு ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க, இவங்க இனியும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, இவங்க பெட்டர் ஜாபுக்கு போகலாம். ஆனா இவங்க, அதாவது நீரஜ் அவங்க அம்மா வந்து அந்த ஜாப் எடுத்தா இவங்க என்டையர் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸும் பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இவங்களோட எல்லாருக்குமே இருக்கிற கன்சர்ன் வந்து அந்த ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு. ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் கேரும் தேவை. ஸோ இந்த ஜாபை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீரஜ் கிட்ட அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட் தான், நான் இந்த ஜாப் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. இவங்க அதுக்காகவே ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த கம்பேஷனேட் பேசிஸ்ல இவங்க நீரஜ் அப்ளை பண்றாங்க அவங்க நேம்ல. ஸோ நீரஜ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சின்ன ஏஜ்ல இந்த பொண்ணு மேல என்டையர் ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல வைக்காம நானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல இன்டென்ஷன்ல இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆயுஷிக்கு என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப ட்ரீம்ல, ஓகே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, இனி வந்து நான் தான் எல்லாமே எடுத்து நடத்த போறேன், இவங்க ஃபாதர் கிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னோட நேம்க்கு, அதாவது ஆயுஷியோட நேம்க்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய ட்ரீம்ல இருந்தது மொத்தமே இவங்க நீரஜ் வந்து ஷேட்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடியே இவங்க அம்மாவும் பொண்ணும் பெரிய ஒரு டாக்கிங் டேர்ம்ஸ்ல இல்லை, நிறைய ட்ரிப்ஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, டோட்டலா இவங்க அம்மாவை வந்து எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்படி நடந்துட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனவரி 2026 அப்போ இவங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு, அவங்க அப்பாக்கு இனியொரு வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டுல போயிட்டு இவங்க ஸ்டே பண்றாங்க. ஸோ ஸ்டே பண்ணது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்டையர் அங்கே சொசைட்டியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாம் ஒன்று பேசுவாங்க. அப்படி இவங்களுடைய ஒரு அங்கிள், அதாவது மோகன் ஸ்வரூப் அப்படின்ற பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்கன்னா இருக்கும்போது, ஓகே வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க உள்ளே போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த சொத்தை எப்படி அங்கேருந்து வாங்கலாம், இவங்க அம்மா பேர்லேருந்து இவங்க பேருக்கு மாற்றலாம், இப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து நல்லா ஏற்றி விட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அங்கிள் மோகன் ஸ்வரூப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆக்சுவலி அந்த ப்ராப்பர்ட்டி, ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவேலே வந்து க்ரோஸ் கணக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய ஹவுசஸ், லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்கு. இதெல்லாம் இந்த மோகன்ற பர்சன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இவங்க ஓகே ஆயுஷி வந்து நல்ல ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே டைம்ல பல்ராம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்க அப்பாவை கார்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க, அந்த பர்சன் இவங்களுடைய கசின் வந்து டோட்டலாவே ரீலோகேட் ஆகி இந்த வீட்லயே இவங்க அப்பாவோட இன்னொரு வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆயுஷி, அந்த பல்ராம், இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க அம்மா கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா இவங்க எவ்ரி டைம் அவங்க அம்மாவை வந்து ஒரு பர்சன், அதாவது இந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரீம், இந்த ட்ரீம் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்னு இருக்கு, நிறைய சொத்து வர போகுதுன்னு இருக்கிற அந்த ட்ரீம்ல இவங்களுக்கு, அதாவது உங்க மதர் தான் வந்து இதோட ஒரே ஒரு அப்டக்கிள், இவங்களை நகர்த்திட்டேன்னா இது நடந்துரும் இவங்க கிட்ட சொல்ல இவங்க வந்து அவங்க அம்மாவா பார்க்காம இப்போ ஒரு வந்து தடைக்கல்லா பாக்குறாங்க. ஓகே இப்போ இந்த பர்சன் வந்து எனக்கு தடைக்கல்லா இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் ஒரு இல்யூஷன். இதுவுமே வந்து ஒன்னு சொல்ல என்ன ஆகும்னா, சைக்கலாஜிக்கலா இவங்க சின்ன பசங்க இப்பதான் க்ரோயிங் ஏஜ்னால அது மைண்ட்ல பதிஞ்சு இவங்க இருக்கிறதுனாலதான் வந்து எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய அந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க மேல, அதாவது இவங்க மதர்ன்றதை தாண்டி இவங்களுக்கு ஹேட்டட் ரொம்ப ஜாஸ்தி, அவங்க மேல கோவம், வெறுப்பு, என்னென்ன முடியுமோ இவங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் இவங்களை கல் எடுத்து அடிக்கிறது, அந்த வீட்டை இவங்களை எப்பயுமே இவங்க மதரை எப்படியாவது நகர்த்திடணும், அந்த டிஸ்டர்பன்ஸை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு டிஸ்கஷன் வருவாங்க. எப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உனக்கு, மீதி இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி, மனோஜ், அவங்க பல்ராம், இவங்க எல்லாருமே, ஆயுஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து இது உங்களுக்கு, இவங்களை நகர்த்திட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு நடுவில் March 1 அன்னைக்கு நீரஜ் அண்ட் அவங்க பையன்
அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள நல்லா அடிச்சு அவங்கள வந்து காயப்படுத்திட்டு அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு 2 lakhs கேஷும் பிளஸ் ஜுவல்லரியும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ நீரஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னை வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு டிசேபிள்டு சைல்டு இருக்கு, ஸோ அவங்களையும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கம்ப்ளைண்ட்டை ப்ரொசீட் பண்ணவே இல்லை, விசாரிக்கல, அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் யாரையுமே அதுக்கான அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இந்த மோகன் ஸ்வரூப் அப்புறம் வந்து பல்ராம் அப்புறம் ஆயுஷி இவங்க கூட இன்னும் சில ரிலேட்டிவ்ஸ் டோட்டலா ஒரு 7 people இதை இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுக்கு நெக்ஸ்ட் ஹிட் அண்ட் ரன் கேஸ், அதாவது இவங்க மேல கேஸ் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு பீப்புள் எல்லாமே சேர்ந்து ஒரு 7 lakhs கொட்டேஷன்ல இந்த பிளான் எல்லாமே வந்து பிளாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷி கிட்ட இருக்காது 7 lakhs. ஸோ மோகன் ஸ்வரூப் என்ன பண்ணுவாங்கன்னா அவரு கேஷ் அரேஞ்ச் பண்ணி இவங்களுடைய ஒரு கசின் ஹேமந்த் சொல்லிட்டு, ஸோ அவரும் ஒன் ஆஃப் தி ரிலேட்டிவ், அவருமே வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ்டு. ஸோ அவரு இந்த பீப்புள் எல்லாம் வச்சு ஒரு 7 lakhs, அதாவது ஈச் பீப்புளுக்கு 1 lakh வர மாதிரி இந்த கொட்டேஷனை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பீப்புளுக்கு ஒரே இந்த 7 member டீமுக்கு ஒரே ஒரு வேலை, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதெல்லாம் தான் இவங்க பாக்குறது தான் இவங்களோட ஒரே ஒரு ஒர்க். ஸோ அவங்கள அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும், பயப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த வழியா மூஞ்சிய மூடிட்டு அந்த வழியா போறது, அவங்க வீட்டில் வந்து கல் எடுத்து அடிக்கிறது, நிறைய இந்த நியூசன்ஸ் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தார் வெஹிக்கிளை வந்து ரெண்டட் எடுத்துட்டு இவங்களை வந்து இடிக்கிற மாதிரி போயிட்டு, அவங்களை அன்னைக்கு தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்களை மர்டர் பண்றதுக்காக ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி. பட் அன்னைக்கு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அவங்க ரொம்ப நீரஜ் வந்து ரொம்ப பயந்து அவங்களுடைய பிரதர் அதாவது ராகேஷ் சர்மா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, இது வந்து ஒரு நார்மல் தெரியாம வந்து இடிக்கிற மாதிரி வரல, இட் வாஸ் சம்திங் சஸ்பீஷியஸ்ன்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுல இருந்து வெளியே போகாம எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வீட்டுக்கு வெளியே போகாம அவங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் வந்து இந்த பீப்புள் இந்த 7 members டீம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனாலதான் இவங்களை பயப்படுறதுக்கு இந்த குங்குமம் போடுறது, அப்புறம் அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த டாலை தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நெருப்பை வந்து பத்த வச்சு போடுறது, லைம் தொங்க விடுறது, அதாவது எலுமிச்சம் அந்த சில்லி எல்லாம் போட்டு தொங்க விடுறது, இந்த மாதிரி இவங்களை பயப்படுத்தினா ஸோ இவங்க இந்த வீட்டுல இருந்து வெக்கேட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயுஷி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராகேஷ் என்ற அவங்களுடைய அங்கிள் அதாவது பிரதர் நீரஜோட பிரதர் என்ன பண்ணுவாங்கன்னா சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கை உள்ள விட்டு அவங்க வீட்டுக்குள்ள எதையுமே போட முடியாத அளவுக்கு கிரில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளானும் வந்து போயிடுது. பட் இவங்க இதை டெய்லி அப்சர்வ் பண்ணும்போது இவங்க பார்த்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இவங்க வெளியே இறங்குறாங்க. ஏன்னா as a mother அவங்க அதை பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. அவங்களால அந்த பையனை வந்து பிசியோதெரப்பி கூட்டிட்டு போகாம அவங்களால இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க வெளியே இறங்குறதும் இவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அன்னைக்கும் 3rd July 2026 அன்னைக்கு அவங்க போறாங்க. ஸோ இவங்க போய் அவங்க பையனை வந்து அந்த பிசியோதெரப்பியில் விட்ட உடனே இவங்களுக்கு ஒரு கால் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இனிஷியலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷி தான் கால் பண்ணியிருப்பாங்க. அம்மா இந்த மாதிரி நீங்கள் வெளியே வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும், நமக்குள்ளே இருக்கிற இந்த சண்டை எல்லாமே வந்து நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே இது கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அப்பயும் நீரஜ் வந்து இல்லை தம்பி எங்க விட்டுட்டு நான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைம்மா அது பிசியோதெரப்பி போகிறதுக்குள்ளே நம்ம பேசி இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஆஃப்டர் ஆல் மதர் எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணு தான் அவங்கள தப்பா நினைச்சிருக்கு. பட் அவங்களுடைய சிச்சுவேஷன்ல அவங்க 2 பேரையுமே ப்ராப்பரா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே பொண்ணு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. பட் இவங்க வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் இவங்க ஒரு 7 members டீம் வந்து 2 பேர் பைக்ல இருப்பாங்க. ஒரு ஸ்கார்பியோ வந்து இந்த பல்ராம் வந்து ஆல்ரெடி எடுத்து ரெண்டட்ல எடுத்திருப்பாங்க இவங்களை ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கான அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ இது பேக்ல இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க இந்த கார்ல. ஸோ வந்து
ஆயுஷி வந்து நீங்க வெளியே வாங்கம்மா நான் இங்க நிக்கிறேன்னா அவங்க பேசிக்கிட்டே அப்படியே போகும்போது இந்த பைக்ல இருக்கவங்க ஹேண்ட் சிக்னல் காட்டுவாங்க, அம்மா இங்க யாருமே இல்லை இப்ப அடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 to 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ஸ்கார்பியோ வந்து இவங்க நீரஜ் சர்மாவை இடிச்சு தள்ளிடுறாங்க. இவங்க அந்த ஸ்பீட்ல ஆல்மோஸ்ட் செவரல் ஃபீட் தூரமா போய் அடிச்சு விழுறாங்க. ஸோ நீரஜ் சர்மா வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே அட்மிட் பண்ணி அவங்க டெத் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா 2 பேர் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ், முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெட்டர்னல் அங்கிள்ஸ் இருக்காங்க இல்லையா, ராகேஷ் சர்மா அண்ட் சந்திர பிரகாஷ் சர்மா இப்படின்னு 2 பேர் போய் இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்களை பயப்படுத்தினதா இருக்கட்டும், நீரஜ் ஜிக்கு நடந்ததாகட்டும், இவங்களுடைய சொத்துக்கு இந்த பொண்ணு ஆசைப்படுறதா இருக்கட்டும், இதுக்கு நடுவில் இந்த என்டையர் ஃபேமிலியில் ஒரு ஸ்டோரி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷிக்கும் பல்ராம் அப்படின்ற ஒரு கசினுக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் அண்ட் இவங்களுடைய ஃபாதர் இறந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஏதோ ஒரு சண்டேல இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பாவுக்கு எப்படி நான் வந்து அந்த ஃபுட் பைப்ல தானே அவங்களுக்கு வந்து டியூப்ல தானே ஃபுட்டு கொடுத்தாங்க, அதை எப்படி நான் ரிமூவ் பண்ணி அவர் இது பண்ணணும், அந்த மாதிரி அப்படி உன்னை வந்து எனக்கு மூவ் பண்றதுக்கு அதாவது ஒழிச்சு கட்ட எனக்கு பெரிய டைம் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க அம்மா என்ன நினைப்பாங்க, கோவத்துல ஏதோ இந்த பொண்ணு சொல்லுது போல அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயம், மதர்ஸ் எப்பயுமே பண்ற ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு இவங்களும் வந்து அதை இக்னோர் பண்ணி இது பெருசா எடுத்துக்கல. பட் இவங்க வந்து அவங்க அங்கிளுக்கு இதை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதாவது நீரஜ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதையுமே யாருக்கும் இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அங்கிளுக்கு எல்லாமே அதாவது அவரோட பிரதர் நீரஜோட பிரதருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இவங்க போய் 2 பேர் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி இப்போ ஆயுஷி மேல பல்ராம் அப்புறம் மோகன் ஸ்வரூப் அப்படின்னு அவங்களுடைய 7 மெம்பர்ஸ் மேலையும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு சேடஸ்ட் பார்ட் நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு, அவனுக்கு எதுவுமே அவங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு கூட தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அது டிபெண்டா இருக்க ஒரு பர்சன் இருக்காங்க. எப்படி இப்படி ஒரு ஒரு தாட், அதாவது அம்மாவையும் அப்பாவையும் மர்டர் பண்ணி அம்மாவையும் மர்டர் பண்ணி இது இந்த மர்டர் ப்ரூவ் ஆகணும். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இது வந்து ப்ரூவ் பண்ணி கில்ட் ஆகி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் வந்து ஆயுஷை அரெஸ்ட் பண்றாங்க. பல்ராம் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல இவங்க லா படிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து அந்த லா பத்தி எல்லாம் போலீஸ்க்கு சொல்லி ஸோ இவங்க வந்து நிறைய அங்கே ஒரு ட்ராமாஸ் கிரியேட் பண்றாங்க. போலீஸ் கிட்டயுமே ரொம்ப அரகண்டா பேசுறாங்க. ஸோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போற வழியில இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு என்னவா தோணுது, இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் ஓவர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching Pravita Investigate. See you in next video.